மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது கிறிஸ்து நமக்கு அவர் வெற்றியை தருகிறவராக, நம்மளை ஆசீர்வாதத்தோடு நம்மளை நடத்துவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கர்த்தருக்குள் நாம் இன்னும் அதிகமாக நாம் செயல்படுகிற ஜனமாய் மாற வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகும். இங்கு கூடப்படுகிறது, இங்கு சொல்லப்படுகிறது, நாம் சங்கீதத்தில் பார்க்கும்போது அவரே என்னுடைய பாதுகாவலர், அவரே என்னுடைய இரட்சிப்பினானவர், அவரே என்னுடைய கேடகமானவர், அவரே என் நம்பிக்கையானவர். நான் என்ன பண்ண போவதில்லை, ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். அவரே நம்முடைய வாழ்க்கையில எல்லாமா இருக்கும்போது, எல்லா மகிமையும் ஆன தேவன் நமக்கு மகிமையை கொடுக்கும்போது, கனத்தை கொடுக்கும்போது, உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கும்போது, நாம் என்ன பண்ண போவதில்லை, ஒரு நாளும் ஒருபோதும் உலக மனிதர்களால் நாம் அசைக்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துவன் கொண்டு வருகிற போராட்டங்களினால நாம் அசைக்கப்படுவதே இல்லை. நாம் எல்லாவற்றையும் ஜெயத்தை காண போகிறோம். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். ஏசாயா 45 மிகவும் அழகாக கூறப்பட்டு இருக்கிறது. மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏசாயா 45:8 வாசிப்போம். வானங்களே உயர இருந்து பொழியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது, பூமி திறவுண்டு இரட்சிப்பின் கனியை தந்து நீதியின் கூட விளைவதாக. போதும். இங்கு சொல்லப்படுகிறது, வானங்களே நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வானத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு, பூமியில வாழ்கிற நமக்கு இந்த ரட்சிப்பை பொழியும்படியாக, இந்த ஆசீர்வாதத்தின் கனிகளை விளையும் பண்ணும்படியாக பொழியுங்கள் என்று கர்த்தர் யாருக்கு கட்டளை இருக்கிறாரா? இந்த வானத்துக்கு கட்டளை இருக்கிறார். இந்த பூமியின் பலனை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த பூமியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, நாம் நல்ல கனிகளை கொடுப்பதற்கு, என்ற கனியை கொடுப்பதற்கு, தேவனுக்கு பிரியமுள்ள கனிகளை கொடுப்பதற்கு, நீதிமானாக வாழ்வதற்கு, நீதிவார்த்தையாய் வாழ்வதற்கு தேவன் இங்க விதமாக காரியங்களை சொல்லுகிறாரு. அவரே நமக்கு பாதுகாவலராய் இருக்கிறார், அவரே நமக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார், அவரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார். நாம் ஒருபோதும் என்ன பண்ண போவதில்லை, அசைக்கப்படுவதே இல்லை. அவர் நமக்கு கேடகமாய், அவர் நமக்கு கண்மலையாக இருக்கிற தேவன். நாம் ஒரு நாளும் அசைக்கப்படுவதே இல்லை. இங்க பார்க்கிறோம், தேவன் இங்க பார்க்கிறோம் ஒரு உண்மையான காரியத்தை. ஒரு பானை செய்கிற ஒரு பர்சன் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாராம், பானைகளை அவர் ப்ரிப்பேர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பானைகளை அவர் செய்து கொண்டிருக்கும் போது அந்த களிமண் என்ன சொல்லுகிறதா, அந்த களிமண் அந்த பானையை ஆயத்தப்படுத்துகிற அவரை பார்த்து கேட்கிறதா, ஒரு சொல்லுகிறதா, என்னப்பா பானையை நீ எல்லா பானையை போல நீ என்னையும் ப்ரிப்பேர் பண்றியே, ஏன் நீ என்னையும் அதர் பிள்ளை பானைகளை போல ஒரே ஷேப்பா நீ ப்ரிப்பேர் பண்ற, ஏன் வேற ஷேப் உனக்கு தெரியாதா, வேற வெளியாக உனக்கு செய்ய தெரியாதா என்று இந்த களிமண்ணானது இந்த பாட் மேக்கரை பார்த்து சொல்கிறது, இந்த பானை செய்கிறவனை பார்த்து சொல்கிறது. அதற்கு இந்த களிமண்ணும் அது கூட இருக்கிற அந்த பாட் மேக்கரும் இவருக்கு இந்த காரியம் என்ன பண்ணுகிறது சொல்லுகிற, இந்த களிமண் கூட சேர்ந்து
அந்த பாட் மேக்கரும் அந்த மிஷினும் என்ன சொல்லுதான், இவருக்கு என்ன இல்லை, ஸ்கில் இல்லை, இவருக்கு செய்ய தெரியல, எனவே இவர் இதையே செய்து கொண்டிருக்கிறார், இவர் இதையே செய்து கொண்டிருக்கிறார் என்று இந்த களிமண்ணும் அந்த பாட் மேக்கரும் அந்த மிஷினும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, என்ன பண்ணி கொண்டிருக்க, ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறது. அது போல நம்முடைய வாழ்க்கையில எனக்கு நீங்க சொல்லலாம், நம்ம சொல்லுறோம், நம்முடைய பிள்ளைகள் சொல்லுறாங்க, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, நான் இங்க ஏன் இந்த பெற்றோருக்காக நான் பிறந்திருக்கிறேன், நான் ஏன் வளர்ச்சியின் பாதையில நல்ல உயர்ந்த இடத்துல பெருக்கவில்லை, நான் ஏன் உயர்ந்த இடங்கள் நல்ல வசதி இருக்கிற இடத்துல நான் ஏன் வளரவில்லை, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது, ஏன் இந்த வியாதியின் நிலையில நான் பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறேன், ஏன் இந்த பலவீனத்தின் நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏன் இந்த கண்ணீரின் பாதையில நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு இப்படி இருக்கிறது என்று நாம் அநேக நேரங்களிலே அநேகர் புலம்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம், அநேகர் புலம்பிக் கொண்டு இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த புலம்பல், இந்த பானை செய்கிற அந்த பானை புலம்புவது போல நாமும் நம்ம யாரை பார்த்து புலம்புகிறோமா, பாட் மேக்கரை பார்த்து, அந்த பானை செய்கிறவனை பார்த்து புலம்புகிறோம். அந்த களிமண் சொல்லுகிறது, இந்த பானை செய்வதற்கு என்ன இல்லை, ஸ்கில் இல்லை, வேற விதமாக செய்வதற்கு இவருக்கு ஐடியா தெரியல, இவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று இந்த பானையும் இந்த பானை செய்கிற அந்த களிமண்ணும் சேர்ந்து அந்த பானை செய்கிறவனை என்ன சொல்லுகிறது, குற்றப்படுத்துகிறது. இது போலதான் இந்த குற்றப்படுத்துகிறது காரியம் இங்க சொல்லப்படுகிறது. இங்க வாசிப்போம், இங்க சொல்லப்படுகிறோம், இங்க எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுகிறாங்க, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை வைத்து, நம்முடைய வாழ்க்கையில பெற்று கொள்ளாமல் தடையாய் இருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில சுகந்தரித்து கொள்ள முடியாமல் இருக்கிற நிந்தைகளை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கி கொண்டு இருக்கிற எல்லா விதமான காரியங்களை குறித்து நாம் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம், குறை சொல்லி கொண்டே இருக்கிறோம். நாம் எங்க குறை சொல்லுறோம் என்றால், நாம் எது மேல நம்ம குறையை நம்ம வைத்து சொல்லுகிறோம் என்றால், இங்க சொல்லப்படுகிறது, இங்க வாசிக்கும் எருத்தோகள் வாசிக்க கேட்போம், 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதுல ஏன் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவரை உருவாக்கிறவமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, அவரை உருவாக்கிறமாகிய கர்த்தர் சொல்லுகிறது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், வரும் காரியங்களை நீங்கள் எங்க கேளுங்க, என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள், எனக்கு கட்டளையிடுங்கள், நான் பூமியை உண்டு பண்ணி நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன், அதன் மேல் உள்ள மனுஷனை நான் சிருஷ்டித்தேன், என் கரங்கள் வானங்களை விரித்தன, என் கரங்கள் வானத்தில் விரிந்தனர், அவைகள் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன், அவைகளின் சர்வ சேனைகளையும் நான் கட்டளையிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை யார் உருவாக்கி இருக்கா பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையை யார் சிருஷ்டித்து இருக்காள் என்றால், தேவன் அவருடைய கரங்களினால் நம்முடைய வாழ்க்கையை சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், அவருடைய சன்னதிகளாக நாம் இருக்கிறோம், அவரின் ஜனங்களாக நாம் இருக்கிறோம். இங்க சொல்லுகிறது, இங்க பாட் மேக்கர், இங்க நீங்க அந்த சொன்ன வசனம் 9ஆம் 10ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, இந்த லேபர், இந்த பிள்ளைகள், இந்த பாட் மேக்கர் இவரமாக அந்த ஓமையான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இவருக்கு என்ன இல்லை, டேலண்ட் இல்லை, இவருக்கு செய்ய தெரியல என்று அந்த களிமண்ணும் அந்த பானையும் அந்த குயவனை பார்த்து குறை சொல்லுகிறது. இது போல நம்புறீங்க, இயேசு இங்க அழகாக சொல்லுகிறாரு, நீங்க என்னிடத்துல சொல்லுங்க, என்னிடத்துல கட்டளை இருங்க, எனக்கு இந்த தேவைகள்லாம் சந்திக்கணும், இந்த தேவைகள்லாம் வேணும் என்று நீங்க என்னிடத்துல சொல்லுங்க, ஏனென்றால் நீங்க என்னுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. என்னுடைய கைகளால நீங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறீர்கள்,
நான் உங்களை வனவழித்து இருக்கிறேன், உங்களை ஷேப் பண்ணி இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்க வேண்டும், உங்க வாழ்க்கையில எந்த காலத்தில் எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எந்த காரியங்களை நீங்க சுகந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நாம் நெகிழ விடாமல் இருப்பதற்கு, நாம் ஒருபோதும் நெகிழ விடப்பட போவதே இல்லை. ஏன் நம்ம நெகிழ விடப்பட போவதே இல்லை என்றால், 6ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று, என்னை தவிர ஒருவனும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அதை அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டி கட்டினேன், நான் உனக்கு இடை கட்டினேன். நானே கர்த்தர், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, வேறு ஒருவர் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சூரியன் அஸ்தமிக்கிற திசையில் இருந்து, சூரியன் செட் பண்ணுகிற திசையில் இருந்து நம்ம அறியாமல் இருக்கலாம். இங்க சொல்லப்படுகிறது, நானே கர்த்தர், நான் என்னை தவிர வேற என்ன இல்லை, தெய்வம் இல்லை. 5ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். அதிலேயே நானே கர்த்தர், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. இங்கே நானே கர்த்தர், என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று தேவன் சொல்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார், அவரை அறிந்தும் அறியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறார், கண்ணீரில் புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறார், வியாதியின் படுக்கையில கைவிடப்பட்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், நானே கர்த்தர், என்னை தவிர வேற தெய்வங்கள் இல்லவே இல்லை. என்னை தவிர உன்னை வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வேற வழியே இல்லை. என்னை தவிர உன்னுடைய வாழ்க்கையில சுகநலத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேற வழியே இல்லை. நீ என்னிடத்துல எனக்காய் நீ காத்திரு மகனே, நீ என்னிடத்தில் காத்திரு மகளே, ரட்சிப்பு என்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா. ஒரு மருத்துவர் என்ன பண்ணினாராம், ஒரு மருத்துவ பணியில் ரொம்ப செய்து கொண்டு இருக்கும் போது, அவர் ஒரு கிறிஸ்துவ மருத்துவர், கிறிஸ்துவ சகோதரர். அவர் நல்ல ஒரு மருத்துவமனையை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். அவர் மருத்துவமனையை வைத்து நடத்தி கொண்டு இருந்தாலும் அவருக்கு என்ன பிரியமா இருந்ததா, கிறிஸ்துவின் ரட்சிப்பை, கிறிஸ்துவின் வார்த்தையை அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு அவர் பிரியப்படுகிறார். அவர் மருத்துவராய், அவர் அநேக உயிர்களை காப்பாற்றுகிறவராய் இருந்தாலும் அவர் அறிந்தவராய், கிறிஸ்துவை அறிந்தவராய் இருக்கிறபடினால அவர் என்ன சொல்லுவாராம், வருகிற பேஷண்ட்ஸுக்கு எல்லாம் அவருடைய மருந்துகளை எழுதி கொடுத்து, அவருடைய பலவீனங்களுக்காக மருந்துகளை எழுதி கொடுத்து சொல்லுவாராம், நீ கிறிஸ்துவை பிரித்துக்கொள் மகனே, நீ கிறிஸ்துவை பிரித்துக்கொள் மகளே என்று ஜனங்களை பார்த்து, வருகிற சகோதரிகளை பார்த்து நல்ல ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தையை, நல்ல ரட்சிப்பின் வார்த்தையை, நல்ல சுவிசேஷத்தின் வார்த்தையை அந்த தேவன் மேல் பிரியமாய் இருக்கிற இந்த டாக்டரு அநேகரை பிரித்து கொள்வதற்கு, அநேகரை கர்த்தருடைய சார்பாய் மாறுவதற்கு நல்ல அன்பாய் சொல்லி பார்ப்பாராம். நல்ல அன்பாய் சொல்லும்போது நம்ம ஜனங்கள் எப்படி நம்முடைய கரங்களை போல, நம்முடைய விரல்களை போல ஜனங்கள் இல்லை என்று ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க, சிலர் என்ன பண்ண மாட்டாங்களாம், சிலர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, முரண் புரிப்பாங்களாம். நீங்க எப்படி சொல்லலாம், நீங்க தர மாத்திரையில தானே எனக்கு சுகமாகுது, நீங்க தர மருந்துல தானே எனக்கு சுகமாகுது, நீங்க எப்படி கர்த்தர் என் பலவீனத்தை மாற்றுவார், உங்க தெய்வம் எப்படி என்னுடைய வியாதியை மாற்றும், உங்க தெய்வம் எப்படி இந்த வியாதியை கண்ணீரை மாற்றும் என்று என்ன பண்ணுவாங்களாம், முரண் புரிப்பாங்க, எடுத்து பேசுவாங்களாம். அவர் படிக்கிற காலத்துல என்ன பண்ணுவாராம், அவர் இந்த வேதத்தில் இருக்கிற பழைய ஏற்பாடில் உள்ள வார்த்தைகளை, சில வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்வாராம்.
என்ன விதமான வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்வாராம் என்றால், ஜனங்களை என்ன பண்ணுறது, பயப்படுத்துவதற்காக. உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய வியாதிகள் எதனால இருக்குன்னா, ஒரு மூதாதையரின் பாவங்களை தேவன் இப்பொழுது இந்த சந்ததியும் வரப்போகிற சந்ததியும் எல்லா சந்ததியும் அவர் கேட்பார் என்று பயப்படுத்தும்படியாக வார்த்தைகளை குறித்து கொண்டு, சில வார்த்தைகளை திரு வசனத்தை குறித்து கொண்டு கோரிட்டு வருகிற ஜனங்களுக்கு காட்டுவாராம். அப்படி சொல்லும்போது அந்த ஜனங்கள் என்ன வருவோம், அவர்கள் இருதயத்தில் பயம் வந்து, பா நீங்க சொல்றதுதான் கரெக்ட் என்று டாக்டரை கேட்டுக்கொண்டு அவர்கள் கடந்து செல்பவர்களாக இருப்பாங்களாம். அந்த டாக்டர் போக போக நாட்கள் இதே போல வருடங்கள் நாட்களை கடந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறதா. அவர் யோசித்து பார்த்தாராம், அவர் சிந்தித்து பார்த்தாராம், நான் இத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்றேனே, என் மருத்துவமனையில வருகிற எல்லா பேஷண்ட்டுக்கும் நான் கர்த்தரை குறித்து சொல்கிறேனே, ஏன் இன்னும் இந்த மருத்துவமனையில வருகிற ஜனங்கள், என்னை பார்க்க வருகிற ஜனங்கள், நான் சொல்லுகிற ஜனங்கள் ஒரு ரட்சிப்பும் பெறல, ஏன் ஒரு ஆசீர்வாதத்தையும் இந்த பலவீனங்கள் மாறப்படாமல் அவர்கள் இருக்கிற நிலையிலேயே இருக்கிறாங்களே என்று அவர் சொல்லி கொண்டு நினைத்து கொண்டே இருக்கிறாராம். நாட்கள் போக போக இந்த மருத்துவருடைய வாழ்க்கையில என்ன வந்ததா, இவருடைய வாழ்க்கையில என்ன வந்துச்சா, கஷ்டம் வந்துச்சு. இவருடைய வாழ்க்கையிலையும் கண்ணீர் வந்துச்சு. இவருடைய வாழ்க்கையிலையும் பலவீனங்கள் வந்துச்சு. ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த தவிப்பு என்று நாட்கள் போக 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 அவர் புலம்பிக் கொண்டு சொல்றாரா, நான் சுவிசேஷம் தானே சொன்னேன், உங்க வார்த்தையை தானே சொன்னேன், உங்க அன்பை தானே நான் வெளிப்படுத்தினேன், எனக்கு ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த கசப்பு, ஏன் இந்த கண்ணீரின் பாதையில நான் தவித்து கொண்டு இருக்கிறேன் என்று ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் போய் காலையில போய் இது மாலை வரைக்கும் என்ன பண்ணி கொண்டிருந்தா, தேவனுடைய சமூகத்துல நீங்க சொல்லாம நான் போகவே மாட்டேன். ஏன் இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்குது, ஏன் எனக்கு இந்த தவிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது, நான் உம்முடைய வார்த்தையை தானே சொன்னேன், உம்முடைய வசனத்தை தானே சொன்னேன், நான் ஜனங்களை உம்முடைய வழியில் நேராகத்தானே நான் நடத்தி கொண்டு சென்றேன் என்று சொல்லி தேவன் சமூகத்தில் அவர் புலம்பி ஜெபித்து கொண்டிருந்தார். தேவன் அவருக்கு நல்ல ஒரு மறு உத்தரவு, நல்ல அவர் மூலமாய் பேசினாராம். என்ன பேசினார் என்றால், நீ சுவிசேஷம் சொல்லுற, சரி, சுவிசேஷம் என்றால் என்னவென்றால், நீ ஜனங்களை பயப்படுத்துவது சுவிசேஷம் அல்ல, நீ ஜனங்களை பயப்படுத்தி நீ என்னை தேர வைப்பது சுவிசேஷம் அல்ல. சுவிசேஷம் என்றால் நல்ல என்னை குறித்து இருக்கிற அன்பை குறித்து சொல்வதுதான் சுவிசேஷம். என்னை குறித்து நான் செய்கிற அதிசயங்களை சொல்வதுதான் சுவிசேஷம். நான் பிதாக்களுடைய சாபங்களை தேடி வருவேன், நான் தண்டிப்பேன் என்று பயப்படுத்துவது சுவிசேஷம் அல்ல. நீ அவர்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாயா, பயப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவங்கள் வாழ்க்கையும் மாறவில்லை, உன்னுடைய வார்த்தையின் மூலமாய் ஒருவரும் என்ன பண்ணவில்லை, ரட்சிக்கப்படவில்லை என்று தேவன் அவருக்கு உணர்த்தினார். அவர் உணர்த்தினால இவர் என்ன பண்ணினாராம், அவர் மூலமாக ஒரு வசனத்தையும் தேவன் அவருக்கு கோடிட்டு காட்டினாராம். நம்ம இங்க சொல்லப்படுகிறது, நாம் அநேகருக்கு அந்த வசனம் தெரிந்திருக்கலாம், நம்ம அநேகருக்கு அந்த வசனம் தெரிந்திருக்கும், அநேகருக்கு அந்த வசனத்தை நீங்கள் கேட்டு இருப்பீங்க. ஒருவன் அவன் ஒரு விதையை விளைச்சலுக்காக நிலத்தில் பாய்ச்சுகிறது அவரா இருக்கலாம், அது தண்ணி ஊட்டுகிறவர் நம்மளா இருக்கலாம், மனுஷரா இருக்கலாம், அவர் வார்த்தையை சொல்லுவது அந்த டாக்டரா இருக்கலாம், அதுக்கு தண்ணி ஊற்றுவது அந்த டாக்டரா இருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் இருந்து மட்டும்தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பயம் படுத்துறதுனால அந்த ரட்சிப்பு அந்த ஜனங்களுக்கு கிடைக்கல. அந்த ஜனங்களுக்கு பாவங்களை குறித்து சொல்வதனால ரட்சிப்பு கிடைக்கல. வனைய பண்ணுகிறவரும் அதை தண்ணி ஊற்றி அதை வளர்த்து பாதையில் வைப்பது கர்த்தர். அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் என்னதான் நம்ம ஓடினாலும் என்னதான் பண்ணினாலும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெறுவது கர்த்தரால் மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை எல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. எனவே நாம் என்ன செய்யணுமா? தேவனையே விடாமல் பொறுமையோடு நாம் காத்திருக்கணும். பொறுமையோடு நாம் காத்திருக்கும் போது, பொறுமையோடு நாம் காத்து இருந்தால் என்ன விதமான பலன் நமக்கு கிடைக்கும் என்றால் 17ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். அதில் ஏன் இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். யாரு ரட்சிக்கப்படுவானா? இஸ்ரவேலே கர்த்தராலே மட்டும்தான் என்ன பண்ண போகிறாரே? ரட்சிக்கப்பட போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி யாரால் ரட்சிக்கப்பட போகிறோம் என்றால் கர்த்தரால் மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு வாசிக்க தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையை ரட்சிக்கப்படும் போது, ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தும் போது நாம் என்ன பண்ண போறது இல்லை? கலங்க போறதே இல்லை, நாம் திகைக்க போறதே இல்லை. நாம் ஒருபோதும் நாம் கலங்காமல் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு சொல்லப்படுகிறது, இங்க யோதானை குறித்து நாம் பார்க்கிறோம். நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னார். யோவான் என்ன பண்ணார்? நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நல்ல ஒரு ப்ராஃபசி, தேவனுடைய வார்த்தையை வெளிப்பாடுகளை சொல்லுகிறவர். அவர் என்ன பண்ணினாராம்? இங்க நினிவேக்கு போக சொன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு? நினிவேக்கு போகாம தர்ஷித்துக்கு போற கப்பலை ஏறிட்டார். அவர் தரிசனத்துக்கு ஏற கப்பலை ஏறி கர்த்தருடைய வார்த்தையை மீறி வேறு திசையில போக என்ன பண்ணிட்டாரு? முடிவு பண்ணிட்டார். அப்படி முடிவு பண்ணின உடனே அங்கே தேவன் அவர் ஏற்படுத்தின திட்டமானது, அவர் செய்ய போகிற திட்டத்தை ஒருவராலும் யாராலையும் என்ன பண்ண முடியாது? மாற்றவே முடியாது. யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இங்க இவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இவர் போக வேண்டிய இடம் நினிவேக்கு போக வேண்டிய, ஆனால் இவர் தப்பான படகை ஏறி, தப்பாக படகுல ஏறல, வெனுங்கனே தான் படகுல ஏறினார். வேற படகுல தர்ஷத்துக்கு போகிற படகுல ஏறி அவர் தர்ஷத்துக்கு போக பிரயாணப்பட்டார். அவர் பிரயாணப்பட்டு படகு கிளம்பி விட்டது. அந்த துறைமுகத்தை விட்டு கிளம்பி பிரயாணத்தில் பாதையில போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பாறையில எவ்விதமான பாறுகள் என்றால், நல்ல ரொம்ப ஸ்மூத்தாய் கப்பல் போகல. கப்பல் காற்று மிகவும் வேகமாய் அடிக்கிறது. கப்பல் முழுகும் வரையாக காற்று அடிக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த கப்பலிலே இருந்திருந்தா, அவர்களை கப்பலில் இருந்து கடலில் தூக்கி போடாமல் இருந்திருந்தா அந்த கப்பலும் அழிந்திருக்கும். அந்த கப்பலில் உள்ள இருந்த எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே யோனானுக்கு தேவன் என்ன பண்ணினாரா? நல்ல ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி மீண்டும் நினிவேக்கு போகும்படியாக நினிவேல தேவனை இந்த யோவானை தேவன் கொண்டு போய்விட்டார். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற திட்டத்தை, நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற தரிசனத்தில், தேவன் நமக்காய் ஏற்படுத்தியிருக்கிற காரியத்தில் நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். நாம் அப்படி பொறுமையாக நாம் காத்திருந்தோம் என்றால், நாம் எதற்கும் அவசரப்படாமல் எல்லாவற்றும் கர்த்தர் செய்ய போகிற காரியங்களுக்காக நாம் அமர்ந்து இருந்தோம் என்றால், நாம் அமர்ந்து இருக்கும் போது
கர்த்தருடைய சித்தமானது நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, கர்த்தருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும், கர்த்தருடைய யோசனையானது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். நாம் கர்த்தருடைய யோசனை, கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படியாக இருக்க வேண்டும், நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்றால், நம்முடைய உடலையும் நம்முடைய சோலையும் நாம் என்ன பண்ணணுமா, எடுத்தோர்கள் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 62 2ஆம் வசனம். அவரே என் கண்மலையும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை, நான் அதிகமா என்ன பண்ண போவதில்லை, அசைக்கப்படுவதே இல்லை. ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிப்போம். அதிலேயே தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும், அவரால் என் ரட்சிப்பு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க எழுதப்பட்டிருக்கிறது, இங்க தாவீது மிகவும் அழகாக எழுதுகிறார். என்னுடைய ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது, அவராலே எனக்கு ரட்சிப்பு வரும். இங்கு இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு இஸ்ரவேலின் கர்த்தர் ரட்சிப்பின் தேவனாய் கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கும் போது அவர்கள் என்ன பண்ண போவதில்லை, ஒருபோதும் கலங்க போவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதே இல்லை. 18ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். ஏசாயா 45:18. வானங்களை சிருஷ்டித்து பூமியும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல், வெறுமையாய் இருக்கிற இல்லாமல் சிருஷ்டியாமல், அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து, அதன் குடியிருப்புகளுக்காக செய்ய படைத்து, அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, அதை உருவப்படுத்தின, அதை கிரியேட் பண்ணின தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது ஆவது, நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியை சிருஷ்டித்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த பூமி வெறுமையா இல்லாமல் அதை ஆள பண்ணிய உருவாக்கிய உங்களையும் என்னையும் தேவன் பார்த்து சொல்கிறாரு, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு தேவர்கள் இல்லை, வேறு தெய்வங்கள் இல்லை. என்னால தான் உங்களுக்கு ரட்சிப்பு வரும், என்னால தான் உங்களுக்கு சுதந்திரம் வரும், என்னால தான் உங்களுடைய கண்ணீர் மாறப்படும், என்னால தான் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், என்னால தான் நீங்க சுகழ்த்து ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று யார் சொல்லுகிறா? இஸ்ரவேலி தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் படைத்தவர் சொல்கிறார். அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்கிறாரு? உங்களை பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என்னை பார்த்து சொல்கிறார். என் தேவனாய் கர்த்தர் என்னை நோக்கி சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டு, நான் அசைக்கப்பட போவதில்லை என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என் தேவனை தவிர வேறு தெய்வம் இல்லவே இல்லை. 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அதுலயே நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை, நான் பூமியின் அந்தகாரமான இடத்தில் பேசுவதில்லை, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சன்னதிக்கு சொன்னதும் இல்லை, நான் விருதாக என்னை தேடுங்கள் என்று யாக்கோபின் சன்னதிக்கு சொன்னது இல்லை, நான் நீதியை பேசி, நான் என்னத்தை பேசி, நான் நீதியை பேசி, யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர், நான் நீதியை பேசி யதார்த்தமானதை போதிக்கிற சொல்லுகிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எதுவுமே வீணாய் சொல்வதில்லை, அவர் சொல்வது, அவர் யதார்த்தங்களை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறது தான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யதார்த்தங்களை பேசுகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், நாம் பொறுமையாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஜனங்களாய் மாற வேண்டும். அப்படி நாம் பொறுமையாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது
நாம் அவர் ஒருவரையே நம்பி இருக்கும்போது அவர் நம்மளை ஒருபோதும் நெகிழ விடுவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாய் கண்களை மூடி நாம் நெகிழ விடாமல் பார்த்து கொள்கிற தேவனை நோக்கி, யதார்த்தங்களை பேசுகிற தேவனை நோக்கி, அன்பின் பரலோகத்து பிதாவே, இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில நீ சொல்லுகிறீர், நீ சொல்வதுதான் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீர் யதார்த்தங்களை பேசுகிற தேவனாய் கர்த்தர், நீ சொன்னதை செய்கிற தேவனாய் கர்த்தர், இஸ்ரவேலி தேவனாய் கர்த்தர், ரட்சிப்பின் தேவனாய் கர்த்தர். ரட்சிப்பு உங்களிடத்திலிருந்து வருகிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. எங்கள் உயர்ந்த கண்மலை நீர் ஐயா, எங்களுடைய கோட்டை நீதான் அப்பா, எங்களுடைய நம்பிக்கை நீதான் ஐயா, எங்களுடைய அடைக்கலம் நீதான் ஐயா. நாங்கள் உம்மை ஒருவரையே நம்பி இருக்கோம், நாங்கள் உம்மை ஒருவரையே விசுவாசிக்கிறோம், நாங்கள் உமக்காக மட்டும்தான் நாங்கள் காத்திருக்கிறோம். நீ செய்ய போகிற அதிசயங்களுக்காய் காத்திருக்கிறோம், நீ செய்ய போகிற அற்புதங்களுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோடு நீர் இன்றைக்கு பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை அல்லாமல் வேறு ஒருவராலையும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றவே முடியாது. நீர் உம்மால மட்டும்தான் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று நாங்கள் உண்மையாகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில நீர் யதார்த்தங்களை சொல்லி நீ செய்ய போகிறதை ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நீ நிறைவேற்றும்படியாக, நீ செய்ய போகிற ஆசீர்வாதங்களை அவர்கள் சுகந்தரித்து கொள்கிற ஜனங்களாக ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் அப்படியாய் நீர் மாற்ற போறதுக்காக, நீர் அப்படியாய் நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக, நீர் அப்படியாய் நீர் நிலைநிறுத்த போறதுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா. நீர் அப்படியாக ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்யுங்க, பெரிய காரியங்கள் அற்புதமாய் வழி நடத்துங்க. உமக்கு சாட்சியுள்ள சன்னதிகளாக மாற நீர் கிருபை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்கள் அற்புதமாய் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் நாம் அப்படியாக நம் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம்